மாரியம்மன் திருவிழாவுக்கு சரி எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஆவலுக்கு எடுத்து அருமையா கொண்டாடி சந்தோஷமா நடிக்க வண்டியில இருக்குது என்னது சைலன்சர் அது இருக்கட்டா நீதான் சைலன்சர் என்ன சைலன்சர்னா இங்கிலீஷ்ல நிறுத்துன்னு அர்த்தம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாதுண்ணா ஓல்ட் டன் வீட்ல போய் பண்ணுவேன் அந்த வேலையை கல்யாணம் தான் பண்ணல முகரைய பார்த்தா அப்படிதான் தெரியும் ஓல்ட் டன்னா நிறுத்துன்னு அர்த்தம் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாதுயா ஸ்டாப்பிங் நான் எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே இருக்கும் உனக்கு ரெண்டு இருக்குமா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அது எங்களுக்கு தெரியாது ஸ்டாப் அது எங்களுக்கு வராது வாயில இங்கிலீஷ்ல எதுனாலும் புரிய மாட்டேங்குது ஆமா தமிழ் அப்ப நிரோத்துங்கள் மெடிக்கல்ல போய் வாங்கிக்கலாம் நிரோத் சாட்டு பொடக்கலைக்கு போற பயம் விட்டு போச்சுடா இல்லண்ணா ஊமால பயம் நிறுத்துங்க அப்படி தமிழ்ல சொல்லாமல்ல இங்கிலீஷ் சொன்னேன் நிறுத்துங்கன்னா நிறுத்திடுவோம் மூடிட்டு போ முத வந்து வார்டு நம்பர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை சபையில் அமர்ந்திருக்கும் ஆன்றோர் அனைவருக்கும் பெரியோர் சிறியோர் தாய் தந்தைமார்கள் ஆணாக பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் மாணவ மாணவியரும் சகோதர சகோதரிகளும் இன்னும் சுற்று வட்டாரத்திலிருந்து கூத்து பார்க்க வருகை தந்திருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும் இன்னும் வெளிக்கிறதுக்கு வந்தவங்களுக்கும் எந்த ஊரியா நீ ஏன்னா வெளிக்கிறதுன்னா நான் பொச்சுக்களவும் வேண்டாம் வெளிக்கிறது தப்பு தப்பா பேசாதண்ணா பைத்தியாரம் வெளியிலிருந்து வெளியூரு வெளியூரக்கூடிய சரி சுட்டாலு பட்டாலு ரெண்டும் ஒண்ணுதான் ஏன் மாத்தி மாத்தி சொல்றேன் உரம்பரை சுட்டாலு எல்லாம் தமிழ் தெலுங்கு சரி எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆனவங்களுக்கும் சரி ஆபாதங்களுக்கும் எப்படா கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஏங்கி இருக்கிறவங்களுக்கும் சரி வெக்காதவங்களுக்கும் உள்ள பெக்கிறதுக்காக தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும் சரி வயசுக்கு வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கும் எப்படா வயசுக்கு வரும் துணியா துடிச்சுக்கிட்டு சரி இங்க கூத்து பார்க்க வந்திருக்கிறவங்களுக்கும் வராதவங்களுக்கும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும் ரவுடி பண்றவங்களுக்கும் ராவடி பண்றவங்களுக்கும் இன்றைக்கு அரங்கேற்றம் செய்யக்கூடிய நாடகம் அதாவது சிவபுராணத்திலே ஒரு பகுதியாக வரக்கூடிய நடத்தக்கூடிய நாடகம் வனபத்ர காளியம்மன் பிறப்பு நாடகம்
வனபத்திர காளியம்மன் பிறப்பு. வனபத்திர காளியம்மன் பிறப்பு அல்லது முனீஸ்வரன் சண்டைன்னு சொல்லுவாங்க. ஆமா, முனியப்பன் பிறக்கிறது, வனபத்திர காளி பிறகுது, முனியப்ப சாமி பிறக்கிறாரு. இந்த நாடகத்தில் முதலாக சபை நாடு யார் வருகிறார்? சக்தி உலகத்தை ஆனவரக்கூடிய சதுர்முகம் படைத்த பிரம்மா வராரு. அப்படியா? ஆமா, அவர் வந்தால் அவரால் மற்றது விளக்கமாக புரியும். ஏன்னா என்னாச்சு என்னாச்சு என்ன நடக்குதுங்க இங்கயா இது கேட்டா சாப்பிடு
ஏன்னா இவர் தெரியாதா உனக்கு? யாரு இவர் தெரியாதா? தெரியாதா? ஆ. யாரு? பிரதமர் நரேந்திர மோடி. ஓ, நரேந்திர மோடி. அவர்தான் இந்தியா பிரதமரை பேப்பர்ல காட்டுறாங்க, டிவியில போட்டு காட்டுறாங்க. என்னன்னு? அவர் பொம்மை. அண்ணா அவர் பொம்மை. அவருடைய முகத்தை. நான் ராஜா ராஜாவு. ராஜாவா? ஆமா. ஏடா நான் எத்தனை ஆவு பார்த்திருக்கேன். என்ன ஆவு பார்த்திருக்க? கெல்டாவு, சிந்தாவு, நாட்டாவு, புதுக்கோட்டாவு, எத்தனையோ ஆவு பார்த்துட்டேன். ராஜாவுன்னா அது என்ன? ஐயோ யாருக்கா நீ ஒரு பக்கம் கோமாளி பயந்துக்கிட்டு படுத்துருக்கீங்களா? ராஜாவுன்னா அது என்ன ஆகுடா? ஓ, ராஜா ஆவு இல்லையா? மன்னவர். மண் வர்றவனா? அப்படியா? ஜேசிபி எடுத்துட்டு வந்திருக்காரு மண்ணுவாரி. மண் வர்றவனா வந்துடா? நான் இவர்தானே இந்த நாட்டுக்கே கிங்க. இப்ப வந்தவன் கிங்கா? இவர் தெரியாதா? இவர் வந்து எலிமேடு. முடிஞ்சுதாப்பா? ஓய் என்னது? எலிமேடு பகட்ட புட்டு புடுங்க தாயே. ஏன்னா அவன் எந்த ஊருக்காரன் எங்கிருந்து வந்து காகாவரியில எங்க ஊர்ல வந்து எண்ணெய் மிரட்டுவான். ஆமாண்ணா. என்ன போற? தண்ணி ஊத்திட்டு இருக்கிறேன். அவன் ஒரு மெண்டல, நீ ஒரு கிறுக்கு. நீ பைத்தியம். யாரு பைத்தியம்? லூசு. எந்த ஊருக்காரன்? ஏன்னா அவன் எங்கிருந்து வந்து இங்க எங்க ஊர்ல வந்து எண்ணெய் மிரட்டுவான். ஆமாண்ணா. ஊத்துறான் குழாய்க்குள்ள ஊத்துறான். யாரையா தொப்பிக்காரா? தண்ணி போடுறான், வீட்டுல போய் போட வேண்டியது. தண்ணி வீட்லயே போட்டு வந்துட்டேன். மூஞ்சி பார்க்கும்போது தெரியுது. நானும் கோமாளி தான் போட்டு வந்தேன். ஆமா. ஏடா எங்க ஊர்ல வந்து எண்ணெய் மிரட்டுவான். ஆமாண்ணா. ஆளை பார்த்தா விழுவில் இருக்கிறான். இவன் என்ன பண்ணி போடுவான்? ஆனா வெள்ளை பண்ணி போடுவியா கருப்பு பண்ணி போடுவியா? பண்ணிக்கிறீங்க நல்லா இருக்குண்ணா. ஓய் அப்பி விடுவோம் தாயே. யா என்ன பண்ணி போடுவான்? ஓ என்ன பண்ணிடுவான் அப்படி மிரட்டி போறான். ஆமா. நான் பாக்குறது ஆள் இப்படி. எப்படி? நான் சாமானத்துல விட்டாள் இல்ல, சாணி குழாயில விட்ட சாமானியப்பட்ட ஆள் இல்ல. சரி தெரியல. அந்த காலத்திலேயே எப்ப? 1901 வருஷத்துல. ஒண்ணுமில்லாத வருஷத்துல. சரி ஏன்டா அப்படி சந்த கடையாட்டம்? ஈக்கால் சூப்பு. ஆமா. சரி நீ ஆட்டுக்கால் சூப்பு, கோழிக்கால் சூப்பு, நண்டுக்கால் சூப்பு, மாட்டுக்கால் சூப்பு எல்லாம் குடிச்சிருப்பேன். ஆமா. நான் ஈக்கால வெட்டி சூப் வச்சு குடிச்சேன். அவ்வளவுதான். ஈக்கால் சூப்பு. எறும்பு முட்ரோஸ்ட். ஆமா. சரி அடிக்க வர்றான். எந்த ஒண்ணா நீங்க என்ன மயிருக்குன்னு அடிக்க வர்றாரு? நீ தானே கேட்டா? பைத்தியக்காரன் எல்லா மயிரும் கூப்பிடுறான்னு உங்ககிட்ட தானே சொன்னேன். நான் அங்க போய் சொல்லிருந்தேன். சொன்னா கூட்டிட்டு வரதோட வாப்பலாம். வேலை என்ன வேலை? அதை போய் சொல்றியா? சொல்றேன். போய் சொல்றேன். உங்க மந்திரி நானு ஒட்டாங்கல ஒரே கையில பனைமரத்தை கையில வேரோட புடுங்கி ஒரே இந்த கையில. ஆமா. பனைமரத்தை சரி கையில வேரோட புடுங்கி அடி நுனி கிள்ளிட்டு நான் பனைமரத்துல பல்லு வளர்க்கறேன் வரத டைம் சொல்லி அப்படியே சொல்றேன். போன வயசுல பனைமரத்தை வேரோட புடுங்கி பனைமரத்தை புடுங்கிங்க. பனைமரத்தை புடுங்கி. ஆமாங்க. அவன் வீரன், என் நண்பன் அல்லவா? ஆமாங்க. பனைமரத்தை புடுங்கி வேரோட புடுங்கி திறமைசாலி அழுவி தடவி கிள்ளி எடுத்துட்டு நடு பனைமரத்துல பல்லு வளர்க்குறான். வரத்துக்கு டைம் இல்லைங்க. நடுமரத்தில் பல்லு வளர்க்கலாம் வெப்ப திறமைசாலி வளங்க பரவாயில்ல. ஆமாங்க. பல்லு வளர்க்கலாம் பரவாயில்ல. நான் உழைத்தேன் என்று அது சீக்கிரமாக ஓடி பல்லு வளர்க்கலையா இல்லையா? பாப்போம். வைத்தியகாரா பனைமரத்திலேயே பல்லு வளர்க்கணும் கை கால் கழுவு வேணாம். ஆமாண்ணா.
அதனால கிழக்கு மழை பெய்ஞ்சு மேக்கிறது தண்ணி வந்து கிழக்கு மழை பெஞ்ச மேக எப்படியே தண்ணி வரும்? அது எப்படியோ பள்ளங்கண்ட வாகனம் சுத்திட்டு வரும். உனக்குனடா சொல்லு. கிழக்கு மழை பெய்ஞ்சு மேக்கிறது தண்ணி வந்து வடக்கு வாணியாத்துல தண்ணி வந்து தெற்கு கோணியாத்துல போய் ஒரு காலில் தேக்கிக்கிட்டு காவிரி ஆத்துல போய் கை கால் மட்டும் கழுவிட்டு மூஞ்சி வந்து மேட்டூர் வந்து நடந்து போயிட்டு வரத்த டைம் இல்லை. நீ சொல்லிவிடு. உங்களை நக்க சொன்னா நிக்க சொன்னா நிக்க சொன்னாருங்க சாமிங்க. எப்படி கும்பிடுவேன்? ஒரு மன்னனுக்கு மரியாதையாக பேச வேண்டும். நிக்க சொன்னாருங்க. நிக்க சொன்னா? ஆமாங்க. இங்க அவங்க ஊர்ல அவங்க எப்படி பேசுவாங்க? அவங்க ஊர்ல நம்ம சொல்றா என்ன சொன்னானே மறந்து போச்சு. நான் என்ன சொன்னேன்? நான் என்னன்னா சொன்ன மறந்து போச்சு. கைகள் படமரத்தை பல்லு வாங்கினா கைகள் கழுவணும்ல. ஆமா. கிழக்கு மழை பெய்ஞ்சு மேகரத்தை தண்ணி வந்து வடக்கு வாணியத்தில் தண்ணி வந்து தெற்கு கோணியத்தில் ஒரு காலில் தேக்கிட்டு காவிரி ஆத்துல போய் கைகள் கழுவிட்டு மூஞ்சி எழுதிங்கிறது மேட்டூர் வரைக்கும் நடந்து போயிட்டு தான் வரது டைம் இல்லை. சீக்கிரம் சீக்கிரம் பல்லு வளர்க்கணும்னு கைகளை சுத்தம் செய்யணும். கிழக்கு மழை பெய்ஞ்சு மேகர தண்ணி வந்து கிழக்கு மழை பெய்ஞ்சா மேக்கர்னு அப்புறம் தண்ணி வரும். அது எப்படியா பள்ளம் வேண்டு வந்து வந்து குழாய் முடி கேளு. அப்படிதான் கேட்டான். சத்து காட்டு கூதி வலிக்கிற மாதிரி நீ மூடி என் குழாய்க்கு அவன் குழாய்க்கு வித்தியாசம் பண்ணி பாருப்பா. என்ன சொன்னா? கிழக்கு மழை பெய்ஞ்சு மேற்கிற தண்ணி வந்து வடக்கு வாணியத்துல தெற்கு கோணியத்துல ஒரு கால தேக்கி கைகள் எல்லாம் சுத்தம் நின்றுட்டா சமீபத்துல மேட்டூர் டேமுக்கு வர டைம் இல்ல. ஏன்னா மூஞ்சி இருக்கிறது ஒரு 2 ஜானு துக்குல உண்டு. ஆமா. அந்த மூஞ்சிகள் வந்து மேட்டூர் டேமுக்கு போறானா? ஆமா போறோம். பரவாயில்ல. மூஞ்சிகள் எல்லாம் சுத்திட்டு வர சொல்லு. சுத்திட்டு வர சொல்றா. சுத்திட்டு வர சொல்லு. நான் மூஞ்சி கை கால கழுவிட்டியா? அவனா போலாம். ஏன்னா பனமரத்துல பல்லு விலைக்கு மேட்டூர்ல மூஞ்சிகள் சாப்பிட வேணாமா? ஆமா நான் சோறு திங்கணும். அதனால கொட்டைக்காட்டு போய் வாழை கழிச்சு வந்து சேர்த்து அடிப்பானா அவன். கொட்டைக்காடு ஏதியா வாழை இல்ல. கொட்டைக்காட்டு தாண்டி தானே வாழை தோப்பு இருக்குது. சரி சரி சொல்லு. கொட்டைக்காட்டு தாண்டி வாழை தோப்பு வாழை எடுத்து வந்து இலையை திளி போட்டு இலை மேல நான் உட்காந்து கோழி அடிச்சு குழம்பு வச்சு பொண்ணு அரிசி போட்டு சோறாக்கி கறி நெல்லஞ்சோறாக்கி அதை எடுத்து நாய்க்கு வச்சுட்டு 3 நாளுக்கு காமஞ்சு வந்து பக்கத்துல கடமை கடிச்சு குடிக்கிறான் வரது டைம்னு சொல்லி போ. ஏங்க ஏங்க ஓய் என்ன பைபாஸ் என்ன பைபாஸ் இல்லங்க பைபாஸ் வருவாங்க இந்த ரூட்ல வருவாங்க. அவங்க வந்தது என்னையாக புடிச்சு பைபாஸ் 4 பேர் வராங்க 5 பேர் போறாங்க. கூத்தாடுறது 4 ஆடுறாங்க. அவங்க ஊர்ல வந்துட்டு போறாங்க கொலை முடி கூத்தாடி போவேன். நியாயமான கேள்வி. அவங்க ஊர்ல வராங்க போறாங்க. எதுக்கு வந்தா? எதுக்கு வந்தா? எதுக்கு வாடங்க இல்லைங்க சொல்லு. சொன்னாருங்க மறந்து போச்சு. என்ன சொன்னேன்? ஆமா சாப்பிடுறேன். கை காலெல்லாம் சுத்தம் செஞ்சானே பசி எடுத்துக்கிட்டுங்க. ஆமாங்க. கொட்டைக்காட்டுல போய் வாழை எடுத்துட்டு வந்து ஏன்னா கொட்டைக்காட்டுல வம்பா இருக்குது. கொட்டைக்காடு தாண்டி வாழை தோப்புங்க பின்னாடி பின்னாடி அதுதானே முன்னாடி சொல்லணும். அது அவ அப்படி சொன்ன மாதிரிதான் சொல்லணும். போய் கொட்டைக்காடு தாண்டி வாழை தோப்பு வாழை தோப்பில் போய் ஏழை இடத்துல வந்து கிளம்பல அவர் உட்காந்து நாட்டு கோழி குழம்பு வச்சு ஒன்னு ஒரு சோறாக்கி அதெல்லாம் ஒருத்தர் நாய்க்கு வச்சுட்டு 3 நாள் கம்மூல் வாங்கி கராத்து குடிதான் வரத்த டைம் இல்லை. ஏன்டா கோழி அடிச்சு குழம்பு வச்சு அதை எடுத்து அட்டான வச்சுட்டு ஏன்டா கஞ்சி குடிச்சிருக்கிறான் தெரியல. கேட்டு வா சுடுசோரத்துல என்ன கேளு. நான் சுடுசோரத்துல என்னவோ சுனில் சூடு பிடிச்சி நுனியில சூடு பிடிக்கும். அப்படியா? பரவாயில்ல குடிச்சாலும் பரவாயில்ல. சமைக்கு சீக்கிரமா வர சொல்லு. உணவு விட மாட்டேங்கிறான். சாப்பிட்டியா? எவனும் விட மாட்டேங்கிறான். அவனும் இவனும் விட மாட்டேங்கிறான். இவன் என்ன அங்க போயிட்டா இருந்தா இன்னொரு ஆளு அவனை போய் சொல்லுவனா சிவடி திரும்பி தாயே உன்னை போய் சொல்லுவனா நானு நரம்படி நாரப்பேன்.
சாப்பிட்டீல வா போலாம் தம்பி ஆ. சாப்பிட்டு வரலான்னு இருந்தேன். இருந்தேன் சாப்பிட்டு கொஞ்சம் மதிமயக்கமா இருந்தது. ஆ. சரி நேரம் படுத்து போலான்னு சொல்லிட்டு ஆ. ஒரு சாக்கு பிய்யி போட்டு படுத்திருந்தேன். எப்படின்னா உனக்கு தூக்கம் வந்திருக்கும் சாகு பிய்ய போட்டு சாகு பையடா, சாகு பைய சாகு பை போட்டு உட்காந்துருக்காங்க. ஆ. அது மாதிரி சாகு பை போட்டு படுத்திருந்தேன். சரி இதுக்கு நினைப்படுத்திக்கிச்சு. யாரு மேல எனக்கு சேலத்துல ஒரு கூத்தியா இருக்கிறான். உனக்கா ஊத்தியோ ஆ. சரி ரைட். அவன் பேர் சிந்தாமணி. ஆ. நல்ல சிந்தாமணி. சிந்தாமணி ஆ. அவன் மேல நினைப்படுத்திக்கிச்சு. நினைப்படுத்துக்கு தின்னறதுக்கு ஆமா. ஆ. கிளம்பிட்டேன். கிளம்பிட்டா எப்படி எப்படி போற பஸ்ல கார்ல போனா லேட் ஆகும், லேட் ஆகும் பிளைட்ல போனா வெடிச்சதுறது, லைட்ல போனா ட்ரெயின்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுது, சரி ஆ. ஆ. அப்புறம் பைக்ல போனா பெட்ரோல் செலவாகுது. சரிண்ணா கூத்தியால போய் சீக்கிரம் பார்க்கணும்ல. ஆமா இந்நேரத்துக்கு நினைப்படுத்துக்குச்சு இல்ல பெடல் இல்லாத சைக்கிள் எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வரதுக்கு பெடல் எல்லாம் சைக்கிள். ஆமா சரி சொல்லி பாக்கலாம் அந்த பெடல் இல்லாத சைக்கிள் எடுத்து தோல் மேல செருப்பெடுத்து தலை மேல கொடை எடுத்து காலில் மாட்டிக்கிட்டு சிகரெட் வாங்கி மூணு சொல்லி வெத்தலை பக்கம் தோல் போட்டு சட்டு போட்டி வேட்டி மேல போட்டு சேலை சிந்தாமணி கூத்தியா தாசி போட்டு பொடி நடையா நடந்து போயிட்டு வரத டைம்னு சொல்லிடு. உங்க அம்மா உன்னை பெத்திருக்குமா இல்ல புடிங்கன போட்டுருக்கு கையில் போற மாதிரி சொன்ன எப்படியா சொல்லுவேன் பொறுமையா சொல்ல மாட்டியா பட்டாசு வெடிக்கும் படப்பட பயமாச்சு. அதுக்குதான் அவசரமா சொன்னேன். பொறுமையா சொல்லுங்க. சரி சொல்றேன் சொல்லு பொறுமையா பொறுமையா கூத்தியால பாக்குறதுக்கு பெடல் இல்லாத சை தோல் மேல வச்சுக்கிட்டு செருப்ப ஏனை அடித்து கொன்னு இப்படி சொன்னா ஒரு வாரம் ஆவியா எவ்வளவு சொல்லுண்ணா மேலையும் போவது கீழையும் போவாதுண்ணா சென்ட்ரல்ல போனா இல்லைன்னா மென்டல்ல நானு சைக்கிள் தோல் மேல செருப்படி தலைமையில கொடையெடுத்து காலில் மாட்டிக்கிட்டு சிகரெட் வாங்கி மூணு சொல்லி வெத்தலை மேல தோல் போட்டு சட்டை போட்டு வேடி மேல போட்டு கலசி குத்தியா தாசி விட்டு போட்டு நடந்து போயிட்டு வரத டைம்ல சாப்பிட்டு படுத்து இருந்தாருங்க சாக்கு பையில நினைப்படுத்துக்குச்சு சேலத்துல ஒரு கூத்தியா இருக்கு. அதெல்லாம் ஒரு பாடி, அதுக்கு அது ஒரு பாடியாமா, அதுக்கு ஒரு லேடியாமா. சரி பரவாயில்ல. சேலத்துல ஒரு கூத்தியா இருக்குதுங்க. அந்த கூத்தியா பாக்குறதுக்கு எப்படி போறாரு? எப்படி நீங்களே எப்படி போவீங்க கூத்தியா பாக்குறதுக்கு? என்ன மயில கூத்தியா இல்லைங்க இல்ல சொன்னாருங்க. நான் வெப்பனாடா தம்பி முகரையில அடிச்சுக்காக பின்னாடி கூத்தியாங்கிற பேச்சே தெரியாது. தெரியாதுங்க. ஆமா ஆமா கூத்தியா இல்லைங்க அப்பாடிங்க. ஏங்க கூத்தியா பாக்குறதுக்கு பஸ்ல கார்ல ட்ரெயின்ல எல்லாம் போனா லேட் ஆகும். எப்படி போறான்? அதனால எப்படி போறாரு? இதான் விளக்கமா கேட்கணும். பெடல் இல்ல சைக்கிள் தியாகமா சொல்லணும். அவர் சொன்ன மாதிரி சொல்லுவேன். பெடல்லா சைக்கிள் எடுத்து பெடல் இல்ல சைக்கிள் எடுத்து சைக்கிள் தூக்கி தோல் மாதிரி என்ன புண்ணிங்க நல்ல மாதிரி காலையில் கூத்தியா வீட்டுக்கு போயிட்டேன். ரொம்ப நாள் ஆசை உங்களுக்கு கேட்கலாம். ரொம்ப நாள் ஆசையானா கேட்கலாம். ஏண்டா சொல்லுங்க. அவன் கூத்தியாட்டி எப்படி போயிட்டு போறான். போயிட்டு போறான். நம்மளுக்கு என்ன, அவனும் ஒரு ஆம்பளை தான். அவன் இருந்தாலும் அவன் ஆம்பளை போயிட்டு இருந்தாலும் அவன் ஆம்பளை. அப்புறம் உங்கள மாதிரியா மகாராஜா போடா தம்பி சீக்கிரம் கூத்தியா வீட்டுக்கு போயிட்டியா? ஆனா போன பேசி அங்க போன 2 பேரும் கீழே படுத்து மேல கட்டல போட்டு பைத்தியமா உனக்கு எதுக்கு நான் கீழே படுத்து மேல கட்டல போட்டுட்டேன்? கூத்தியா கட்டி எப்படியோ படுப்ப உனக்கு என்னடா? நான் உன் பாட்டியோட பாட்டிகிட்டே வந்து படுத்தேன். சரி உன் கூத்தியா அப்ப கீழே படுத்து மேல கட்டல போட்டுருக்கோம். படுத்துக்கிட்டீங்க. அவன் அம்மலாம் நினைச்சு பாக்கவும் வராத கள்ளப்பசம் வந்தான்னு சொல்லிட்டு யா மூஞ்சி அவ ஊத்து பாக்க, அவ மூஞ்சி நான் பாக்க, ஐயா மூஞ்சி அம்மா பார்த்து அம்மா மூஞ்சி ஐயா பார்த்து 2 பேர் பாத்துருக்கு. ஆசை அதிகமாகி மோகம் முத்தி போய் எனக்கு மகர ஜன்னி இருக்குது வரமாட்டேன்னு சொல்லி ஏங்க ஏண்டா கூத்தியா வீட்டுக்கு போனேன்னு கீழே படுத்து மேல கட்ட போட்டுட்டாங்க. எல்லாம் மேல கட்டல மேல தானே இவங்க படுப்பாங்க. இவன் என்ன கீழே படுத்து கட்டல மேல தூக்கி போட்டுக்கிறான். அவன் கூத்தியா தானே போறான். உன் கூத்தியாடா போறான். உங்ககிட்ட கேட்டா கூத்தியா பத்தி பேசுவான் அப்படின்னு கேட்டாங்க. கூத்தியா வீட்டுக்கு போனேன்னு கீழே படுத்து மேல கட்ட போட்டுட்டான். வராத கள்ளப்பரசம் வந்தானே ஐயா மூஞ்சி அம்மா பாக்க, அம்மா மூஞ்சி ஐயா பாக்க 2 பேர் பாத்துக்கும் போது ஆசை அதிகமாயி உங்க முத்து போய் உங்க மந்திரிக்கு முகர் சென்னி பிடிக்குது. முகர் சென்னியா என்னன்னு பிடிக்கா?
முகர சனி என்றா வேதாள கழி போடணும். சீக்கிரம் கூட்டிட்டு வா. வேதாளம் கழிக்கு போடுறாராமா. அப்படின்னா கண்ணுக்கு மருந்து. ஓ அந்த தண்ணி நிக்கிறதுக்கு. ஆமா